தீவிர அரசியலிலிருந்து விலகுவதாக பிஜு ஜனதா தள பிரமுகரும் பீகார் மாநில முன்னாள் IAS அதிகாரியுமான VK பாண்டியன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்காக பிஜு ஜனதா தள தொண்டர்களிடம் மன்னிப்பு கோரி VK பாண்டியன் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ அரசியலுக்கு வரவில்லை என்றும் ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கிற்கு உதவவே அரசியலுக்கு வந்ததாகவும் கூறியுள்ளார். நவீன் பட்நாயக்கிடம் கற்றுக்கொண்டது தனது வாழ்நாள் முழுவதற்கும் பயன் தரும் என்றும் ஒடிசாவில் இளைஞர்களுக்காகவும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காகவும் உழைத்தது பெரும் திருப்தி அளித்ததாகவும் VK பாண்டியன் தெரிவித்துள்ளார். IAS பணியில் சேர்ந்தபோது தன்னிடம் இருந்த அதே சொத்துக்களே தற்போதும் இருப்பதாகவும் மக்களுடைய அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றதே இத்தனை ஆண்டுகளில் தான் சம்பாதித்த சொத்து என்றும் அவர் கூறியிருக்கிறார். My intent of joining politics was only to assist Naveen Babu, and now consciously I decide to withdraw myself from active politics. I am sorry if I have hurt anyone in this journey. I am sorry if this campaign narrative against me has had a part to play with Biju Janata Dal's loss. I apologize to the entire Biju Parivar, including all the Karmis, for this. ஒடிசாவில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் தோல்வியை சந்தித்தது. பிஜு ஜனதா தள கட்சியின் தோல்விக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரியும் நவீன் பட்நாயக்கின் உதவியாளருமான VK பாண்டியன் தான் காரணம் என விமர்சனங்கள் எழுந்தன. ஒடிசாவை தமிழர் ஆளலாமா என்று பிரச்சாரத்தின் போதும் பாஜகவினர் தீவிரமாக பேசி வந்தனர். நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு என பாஜகவால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தமது அரசியல் வாரிசு VK பாண்டியன் அல்ல என தொடர்ந்து நவீன் பட்நாயக் கூறி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.